So we'll be chanting the vibrant Om 3 times. Let's all sit erect, palms over the lap facing the ceiling, spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Let's all open our eyes. ஜெய் குருதேவ். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்முடைய திருக்குறள் பயணத்தை தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இல்லறவியலுடைய கடைசி பகுதியில் இருக்கோம். போன வாரம் ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல்னு இடம் பொருள் ஏவல் செஞ்சு ஒருத்தரை நல்ல வழி காட்டி அவரு பார்த்துக்கிறது. எந்த இடத்துல என்ன பேசுறோம், எப்படி பழகிறோம், எப்படி நடக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுதான் விருந்தோம்பலா இருந்தா கூட அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல போறச்சு அதே ஒரு பெரிய இம்சை ஆயிடும். இம்சை அரசன் ஆயிடும். இம்சை அரசன் 2ஆம் புலிகேசி போல. அதனால ஒப்புரவு அறிதல், எப்படி நடைமுறை உலக வாழ்க்கையில் நீ அறவழியிலும் பொருளீட்டி அன்பு வழியிலும் பகிர்ந்துண்டு மற்றவர்களுடன் அனுசரித்து போதல், மற்றவர்களை அணைத்து செல்லுதல், அதுதான் ஒப்புரவு அறிதல் பார்த்தோம். சோ அப்படி போறச்சே அது மட்டுமாடான்ட்டு அடுத்த உயர்ந்த நிலைக்கு போறார் ஈகை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஈகை. ஈகைன்னு கருணை. உங்களுக்குள்ள தட் கைண்ட் ஆஃப் தட் கைண்ட்னஸ், அந்த நெஞ்சம் உருகக்கூடியது, மற்ற உயிர்களின் வலியை உணரக்கூடிய இறைத்தன்மை தான் ஈகை. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதனால தான் ஈகைங்கிறது ஒப்புரவு அறிதல் மற்றதெல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு துணை இருக்கும். வேற ஈகை, நீ செய்யக்கூடிய கருணை செயலானது உலகத்தில் மட்டுமல்ல, இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் அது உன்னை தொடர்ந்து வரும். மறுமைக்கும் அது உன்னை மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்கும். எல்லா எல்லைகளையும் கடந்தது தான் ஈகை. அதுதான் அன்பு. அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஈகை, கருணை. எல்லா உயிர்களையும் தன்னை போல் உணர்ந்து அதற்கு ஆவண செய்தல் தான் ஈகை. ரொம்ப அழகா வள்ளுவர் அந்த அப்படியே படிக்கட்டுல ஏறி மாடி கூட்டு போற மாதிரி கூட்டு போறார். சோ இன்னைக்கு நம்ம ஈகை பத்தி பார்க்க போறோம். முதல் குறள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. வித்தியாசம் பார்க்கணும். நம்ம பணக்காரங்கள்லாம் பப்ல இருப்பாங்க, இல்ல கட்டி எங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 10,000 ரூபாய் ஒரு பொருளே கிடையாது. ரீசெண்டா ஒரு மெசேஜ் கூட பார்த்தேன். ஒரு பெரிய வீட்டு பணக்கார பையன் 40,000 ரூபாய 1 மணி நேரத்துல செலவு பண்ணியிருக்கான் ஒரு பப்ல. 40K spent in 1 hour for his friends. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த மட்டும் அது அவனுடைய ஈகையான செயல். ஆனா அதே ஒரு வாய் சோறுக்காக, ஒரு பன்னுக்காக ஏங்கி இருக்கிறச்சே. இதையும் பார்த்தேன். ஒருத்தர் அப்படியே ஏங்கி நிற்கிறார். அவர் கேட்கிறார், கடைக்காரர், என்னப்பா வேணும்? ரொம்ப பசிக்குது, ஒரு பன்னு கொடுங்க. ஐயோ, அதுக்கு என்னப்பா அப்பவே கேட்கறது, எடுத்து கொடுக்குறார். இரண்டையும் கம்பேர் பண்றச்சே அந்த 40,000 ரூபாய் ஃப்ரெண்டு தானே செய்யட்டோமே அப்படின்னு இருக்கும். ஆனா உயிரே போகக்கூடிய ஒரு நிலையில அந்த ஒரு பன்னு தான் அவனுக்கு உயிர்ப்பு. அதுதான் உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நீ எவ்வளவு உதவி பண்றதுன்னு இல்லை, உதவியை பெறக்கூடியவன் பெறக்கூடிய பயன், உணர்வு, அதுதான் அந்த உதவியினுடைய அளவை நிர்ணயிக்கிறதுன்னு வள்ளுவர் பிறார் தான் சொல்றார். ஆக வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வரியார்க்கு என்றால் இயலாதவர்கள், இல்லாதவர்கள், வறுமையில் உழர்கின்றவர்கள், அவர்களுக்கு ஒண்ணு கொடுத்து அவனுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வர்றது தான்
உண்மையான கருணை செயல். மற்றெல்லாம் மத்த நீ என்ன செஞ்சாலும் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. குறி எதிர்ப்பு, ஏதோ ஒரு பலனை எதிர்பார்க்கறீங்க, ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு வருதான்னுட்டு. நீரது உடைத்து, நீரது உடைத்து அப்படின்னு திரும்பி வருமான்னு பார்க்க. இது இயல்பு, உலக இயல்பு. இப்ப மொய் எழுதுன கலந்து போயிட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சனி நோட் புக் போட்டிருப்பாங்க, இன்னும் இன்னார் இவ்வளவு பணம் கொடுத்தாங்க. வீட்டுல வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வரைச்சு அவங்க திருப்பி தர்றாங்களா, நமக்கு எவ்வளவு வருமானம் வந்தது, நம்ம எவ்வளவு கொடு, இதுல ரொம்ப சகஜம், அது தப்பு சொல்ல முடியாது. மனிதனுடைய குறி எதிர்ப்பு. ஏண்டா உன் பொண்ணுக்கு இவ்வளவு பண்ணனு, 10,000 ரூபாய் மொய் எழுதுனேன்னு, என் பொண்ணுக்கு 1000 ரூபாய் கூட நீ எழுதலையே வெளியே சொல்லிட்டு மனசுல நினைச்சுப்போம், கஞ்ச பேசுறாரு, அவன் பொண்ணுக்கு 10,000 ரூபாய் மொய் எழுதுனேன், எங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா நன்னா சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டது கூட 1000 ரூபாய்க்கு மேல போயிருக்கும், 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரையாடல்களை கேட்டிருக்கு. அதனால மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை, இது வந்து தப்பு சொல்ல முடியாதுங்க, மனித இயற்கை, மனித இயற்கை. அது ஈகை நடக்காது, மனிதன் இயல்பு அது. இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வாங்கி தர்றோம், ஹோட்டல்ல ஏதோ ஒரு சாப்பிடறதுக்கு ஓட்டுறதுக்கு, அடுத்த நாள் போறோம், நம் பில்லு வந்து சர்வர் கொடுக்கறச்ச நமக்கு தெரியாம அவன் எடுத்து போன பில்ல போன வாரம் தானே நம்ம வாங்கி கொடுத்தோம் தோணும். இது அவங்க கேட்டுக்க வேண்டியதுதான். இந்த வாரம் நான் வாங்கி கொடுத்தேன்னு அடுத்த வாரம் அதே குரூப் போய் சாப்பிடுறச்சு இவன் இந்த முறை இவன் எடுத்துப்பானான்னு எதிர்பார்க்கறது இயல்பு. ஆனால் அது எதிர்பார்க்காமல் நீ முதல்ல ஆஃபர் பண்ணின, அதுதான் ஈகை. ஆக வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, ஈவதன கொடுக்கிறது. மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை, சேரிட்டி, சேரிட்டி, ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஆக சார் ஒண்ணுங்க, இல்லாத பட்டம் கொடுத்து பாருங்க, அவங்க முகத்துல ஒரு பல்ப் எரியும், அப்படியே பளிச்சுன்னு, அந்த உணர்வுல நன்றி உணர்வு அவங்களுக்கு தெரியாம பொங்கி வரும். அப்போ அதனுடைய பிரதிபலிப்பு நமக்குள்ள என்னவோ, ஆஹா நீ நல்ல காரியம் பண்ணண்டான்ட்டு நமக்குள்ள ஒரு மனசாட்சி நம்மளை பாராட்டு. அதுதான் இறைமை, அந்த கடவுள் தன்மை எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். எண்ணுரு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்திப்பார, ஈசன் நல் பூஜை அது உந்திப்பார. நான் சொல்லல, பகவான் ரமணர் சொல்றார். நீ கடவுளுக்கு போய் கோவில்ல மணி அடிச்சு பூஜை பண்றது கிடையாதுடா, உயிரோடு இருக்கக்கூடிய மனித தெய்வங்களை மதித்து நடக்கும் பொழுது அதுதான் உண்மையான பூஜை. எண்ணூறு யாவும் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, உயிர் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்கும் அப்படின்ட்டு பகவான் ரமணர் சொல்றார். அதுதான் இங்க. அதனால இந்த பாடல், முதல் பாடலிலேயே வள்ளுவர் ஈகையின் இலக்கணத்தை வரையறுத்து விடுகிறார். He defines, is a definition for ஈகை அப்படின்ற பரிமேலழகர் சொல்றார் தன்னுடைய உரையில. இதுதான் ஈகை. ஈகைக்கு இதை விட பெட்டர் டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. இல்லாதப்பட்டவர்கள் நீ கொடுத்து அவனை நீ சந்தோஷப்படுத்துறதுதான் நிஜமான கொடைத்தன்மை அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றார். அடுத்த பாடல், நல்லார் எனினும் கொள்ளல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நல்லார் எனினும் கொள்ளல் தீது. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கிஃப்ட் தராங்க பர்த்டேக்கு, நம்ம சந்தோஷமா வாங்கிக்கிறோம். அது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை. வள்ளுவர் என்ன சொல்ற, அதை விட மேல் உலகம் இல்லை எனினும் ஈதலேன் என்று. நீ வாங்கிக்கிறது பெருசு இல்ல, நீ எவ்வளவு கொடுக்குறேங்கிறது தான் பெருசு. சட்டிலா அந்த ஒரு ரொம்ப அப்படியே ஒரு சூட்சமமா சொல்ற, உனக்கு நிறைய வருது, வாங்கி வச்சுக்கிற, நீ எப்போச்சும் கொடுத்துருக்கிறியா, நீ கொடுத்தேன்ன, அது வந்து அற்புதமான ஒரு செயல். கொள்ளுவதை விட ஈதல் தான் நன்று. நீ வாங்கி வச்சிருச்சு, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு 3 வாரத்துல அதை மறைஞ்சு போயிடும். அது ஏதோ ஒரு பொருள் நம்ம கிஃப்ட் வருது, அந்த கிஃப்டை வருஷம் பூராவா போச்சு பார்த்துட்டு இருக்க நாம கிடையாது. ஏதோ ஒரு கிஃப்ட் வருது, ஒரு பொக்கே மாதிரி வருது, ஒரு பூச்செடி மாதிரி வருது, அதுக்கு தர்றாங்க. அது என் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு ஒரு 3 வாரம் வச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்து அந்த மாதிரி தூசு படிச்சா கூட கவலைப்பட மாட்டோம், அதை பார்த்தா ஓ ஃபைன் அப்படின்னு. ஆனால் நாம ஒருத்தருக்கு கொடுத்து
அவங்க சந்தோஷப்பட்டு ஆஹா சிரிக்கிற அந்த சிரிப்பு புன்னகை நமக்குள் என்றுமே ஒரு கல்மேல எழுத்தாக பதிந்திருக்கும். என்ன சிரிச்சான்டா, நம்ம சந்தோஷமா வாங்கிட்டானடா அந்த சந்தோஷம் இருவருக்குமே உண்டு. அதுதான் ரொம்ப சொல்றாரு, நல்லார் எனினும் குழல் தீது, அறவழியில் சென்று நற்செயல்களில் ஈடுபட்டவர்கள் உனக்கு ஒன்றை கொடுத்தால் அது தீதுன்னு சொல்றாரு. அதை நீ வாங்கிக்கிட்டேன்னு நல்லது, வாங்கி காக்கிட்டு தப்பு கிடையாது. ஆனா மேலுலகம் இல்லைனும், இந்த பார் இது நீ கொடுக்கறதுனால ஒருத்தனுக்கு உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நீ இங்கே தான் இருப்ப அப்படின்னு இருந்தா கூட நீ கொடுக்கணும்னு சொல்ற. வாங்கிறத விட நீ கொடுக்கறதா மேல் நிலை உடையதுன்ட்டு சட்டில் சூட்சமமா சொல்ற. நல்லார் எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலை. இதை அன்வயப்படுத்துறச்ச குழல் நல்லார் எனினும் தீது, அறவழியில் நடப்பவர்களே என்றாலும் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பெறுதல் நமக்கு தீது தீமை பயப்பதாக கருதப்பட வேண்டும். ஒப்பிட்டு பார்க்கையில் அதை கம்பேர் பண்ணி பார்க்கிறச்ச மேல் உலகம் இல்லைனும் ஈதலே நன்று, சொர்க்கமே கிடைக்காட்டி கூட நான் கொடுப்பேன், அதுதான் எனக்கு சந்தோஷம். நிக்கிற பாரு, நீதான் உண்மையான ஈகையாளன் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இது டைரக்ட் மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா அது தப்பாயிடும். நல்லார் எனினும் குழல் தீதுன்னு உண்மையில அன்பு வச்சு சந்தோஷமா உங்க அண்ணனோ தம்பியோ தங்கையோ இவன் பர்த்டே வச்சுக்கோப்பான்னு அவங்க நல்லவங்க, குழல் தீது அவங்க கிட்ட வாங்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்ல வரல, சொல்லி கம்பேரிட்டிவ் ஐட்டம். அதை விட நீ ஒண்ணு கொடுக்கறச்ச சொர்க்கமே இல்லாட்டி கூட நீ கொடுக்கிற பாரு, அந்த செயல்தான் சொர்க்கத்திற்கு ஈடானது அப்படின்னு சொல்ற. அடுத்த பாடல், இந்த இரண்டாவது பாடலில் பிற அறங்களை விட ஈதல் தான் சிறந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார். முதல் பாடல்ல ஈகை என்றால் என்ன அப்படி சொல்லிட்டார். இரண்டாவது மற்ற எல்லா அறங்களையும் விட ஈதல் தான் சிறந்தது என்று சொல்கிறார். மூன்றாவது பாடல், இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, இளன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, என்னும் எவ்வம், எவ்வம்னா துன்பம். இப்ப நம்ம கிட்ட ஒண்ணு நல்ல நாள் தான் நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்க வராரு, கொடுக்குறேன் நாம, அப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்னடா கைய பிசைகிறோம். இளன் என்னும் எவ்வம் உரையாமை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருப்பாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி, பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சு பாரு. அதுதான் வள்ளுவர் இங்க சொல்றார். உன்னால அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த 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 சம்பவத்துக்கு உன்னால் இயன்ற ஒரு கிஃப்ட் நீ கொடுக்க முடியல, ஒரு பரிசளிப்பை கொடுக்க முடியலன்னா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத, இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்துக்கோ சார். எவ்வளவு அற்புதமானது சார் இது. நம்ம எல்லார் வீட்லயுமே பார்க்கலாம். ஏதோ ஒரு கலண்டர் போயிருப்போம், அங்க நம்ம மனசுல இருக்கும், ஐயா நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்காண்டா, இவன் நிறைய பண்ணணும்ட்டு. அந்த சமய சந்தர்ப்பம் சரி இருக்காது, அதுக்காக கையை தட்டிட்டு கம்முன்னு வந்துடக்கூடாது. 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 100 ரூபாய் கொடுத்தா கூட அதை சந்தோஷமா கொடுக்கறது தான் ஈகை செயல் என்று வள்ளுவர் சொல்றார். இளன் எனும் எவ்வம், இல்லைன்னா இல்லையே என்ற இல்லாமை, எவ்வம் என்றால் துன்பம், உரையாமை, அதை வெளிப்பட சொல்லிடாத, சொல்லவே கூடாது. என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத, இல்லைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. குலன் உடையான், குலன் நற்குடியில் பிறந்தவன், அறவழியில் இருந்து அன்பு வழியில் நடப்பவன், அவனிடம் என்ன குணம் இருக்கணும், எவ்வம் உரையாமை, என்கிட்ட இல்லைன்னு மட்டும் கனவுல கூட சொல்லிடாது. சொல்லிட்டேன்னு அதை வாங்குறான் பாரு, அவனுக்கு விருத்திக்கிட்டே இருக்கும். இதுல நீ இருக்கிறதுல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சு பார்த்தா பூவாவது வச்சு சந்தோஷம் இருக்கும். அது கூட அப்பா சாரிப்பா என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்றவனை பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன், வாழ்க்கையில பார்த்திருக்கேன். அப்போ அவனுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அடடாடா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலையை ஏற்படுத்திட்டுவேன்னு எனக்கு கஷ்டம், ஐயோ இவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டோமேன்னு அவனுக்கு கஷ்டம். அது பதில் சொல்லாம இருந்துட்டு நம்மளால என்ன முடியுமோ அது கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். அது வள்ளுவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இளன் என்னும் எவ்வம், இளன் என்னிடம் இல்லை என்று எவ்வம் என்னுடைய துன்ப நிலையை உரையாமை, அதை வெளிப்படையா சொல்லாம
குலன் உடையான் கண்ணே உள ஈதல். நீ நற்குடி வழியில் பிறந்து அறவழியில் நடப்பவன் என்ன சொல்லுவான்? உன்கிட்ட என்ன குணம் இருக்கணும்? ஈதல். உன்னால முடிஞ்சது கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுதான் அவ்வைய பேராட்டி சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. நீ தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ண முடியாத நிலை வரலாம். ஆனா அவன் நல்லா இருக்கட்டும்ட்டு விரும்பு. மனசாலையாவது அவன் நல்லா இருக்கட்டும் நினை. இப்ப தம்பதிகளுக்கு கல்யாண தம்பதிகள் போற நாம ஒண்ணு இல்ல, மனசார வாழ்த்துங்க. அது நெஞ்சார வாழ்த்தலாமே. அதுக்கு காசா பணமா? தீர்காயில ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு மனசார சொல்லுங்க. நிச்சயமாக அதற்கான அது குருஜி கொடுத்த வாக்கு. The whole of the world population, even if 1% they do their meditation and the kriya regularly, the rest of the 99% of the population is taken care. சத்குருக்கள் எல்லாமே சொல்றாங்க அதுதான். நீ செய்யறது வீணாங்கல. இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவுது. அது நல்லதுனா சரி கெட்டதுனா சரி. That's very important. Even a single thought, it has got an impact on the whole of the universe. Because you are not a unit. You are a part of the universe. You are part of the universe. அதுதான் இங்க சொல்றார். இளன் என்னும் எவ்வம் குறையாமை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லாம இருக்கிற குணம் இருக்கே, அதுதான் நீ நற்குடியில் பிறந்ததற்கான சான்று. உன்னால முடிஞ்சது கொடுத்துட்டு வந்துகிட்டே இரு. இது நமக்கு அழகா திருவள்ளுவர் கைட் பண்றார். பார்த்தோமா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர்லாம் போவாங்க, ஐயோ நம்ம ஒண்ணும் கொடுக்கலையே, அவன் வீட்டுல எப்படி கைய நினைக்கிறது, அப்படி சில முக்கியமான நிகழ்ச்சிகள் கூட போகாம இருப்பாங்க. அது வருத்தத்திற்குரியது. ஆனால் என்ன செய்ய முடியும்? நிலை மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர். அக்செப்ட் இட். அடுத்தது, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல், இன்முகம், இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. நீ அற்புதமான குரல்ங்க, அற்புதமான குரல். நீ செஞ்சது அவனுக்கு நல்லது விளைவித்ததுங்கிறது அவனுடைய முகமலர்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ். அப்படியே நீ ஒண்ணு கொடுக்குறன்னு வச்சுக்கோங்க, அது கையில வாங்கிச்சு அப்படியே ஒரு பூரிப்பா அப்படியே மலர்ச்சி தெரியும். அதுதான்டா நீ செஞ்ச ஈகையின் விளைவு அப்படிங்கிற. என்ன அழகான திருக்குறளுங்க. உணர்வுகள் தாங்க மனிதன் உணர்வு பூர்வமானவன். இறைமை என்பது ஒரு வடிவம் அல்ல. இறைமை என்பது உணர்வு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிறோம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயு. காதலாகி கசிந்து கண்ணீர் வரணும், உள்ள குழன்னு ஆகணும். அப்படி ஆயிஞ்சு நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பிரகாசம் வரும். ரொம்ப நன்றிங்க. அந்த ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்கும். அதுதான் சொல்றார், அதுதான் நீ செய்த ஈகையின் அளவு. சார் எப்பேற்பட்ட திருக்குறள் சார், மெய்சில் இருக்குது சார். திருவள்ளுவர் எவ்வளவு உணர்வு பூர்வமா இதை அப்ரோச் பண்ணிருக்காரு பாருங்க. நீ வச்ச அளவுகோல். நம்ம சொல்ற மாதிரினா மல்டிமீட்டர் சொல்றோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீட்டர் இருக்கு இல்லையா? லாக்டோமீட்டர் சொல்றோம், பால் எவ்வளவு தண்ணி இருக்குது, எவ்வளவு கொழுப்பு சத்து, அதெல்லாம் பாக்குறப்ப இதுதான் நீ செஞ்ச கைண்ட்னஸ், ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ்க்கான மீட்டர். எவ்வளவு முகத்துல சிரிப்பு வருதுங்கிறது தான். என்ன அழகான குரல். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. நம்மிடம் உதவி பெறுபவர் வேண்டிய பொருளை பெற்றவின் அவர் முகம் தானாய் மலரும். அப்படி ஒரு நிகழ்வை காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல். உனக்கு ஐயோ நம்மளால இன்னும் அதிகமா கொடுக்க முடியலையே என்ற ஒரு நிலையை, அற்புதமான தெய்வீகமான குணத்தை உனக்கு ஏற்படுத்தும். இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமே. அப்போ உன்னுடைய உயர்வும் அதிகமாறுது, அவனுடைய உயர்வும் அதிகமாறுது இல்லையா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. மாந்தர்த்தம் பண செல்வத்தினால உயர்வு எங்கேயுமே சொல்ல. மாந்தர்த்தம் உள்ளத்தின் உயர்வு. உள்ளம்தான் முக்கியம். உள்ளம்தான் உணர்வு பூர்வமானது. That's very important. இன்னாது இறக்கப்படுதல், இன்னாது இறக்கப்படுதல். இன்னும் கொடுத்திருக்கலாமே, இன்னும் கொடுத்திருக்கலாமே, அவன் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பானே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வருது பாருங்க. அப்ப நீதான் கடவுள். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நீ அழகா
அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணியாச்சு. வள்ளுவர் இறைமை ரொம்ப அழகா நமக்கு வெளிப்படுறார். ரொம்ப அழகான குரல்ங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அவன் மனுஷன் மகிழ்ச்சியில முகம் பூரிக்குது பாருங்க. அதுதான் நீ செய்த ஈகை செயலினுடைய அளவு. அப்போ உனக்குள்ள என்ன தோணணும்? இன்னாது இறக்கப்படுதல். இன்னும் கொடுத்துருக்கலாமே, பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருந்திருப்பானே அப்படின்ட்டு நினைக்கக்கூடியது. இதுல ஒரு அழகான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. வின்ஸ்டன் சர்ச்சில் வாஸ் அ ஸ்டூடெண்ட். அவர் சின்னப்ப ரொம்ப குறும்புக்காரர், சும்மா இருக்க மாட்டார். ஒருத்தர் துன்புறுத்தி சீண்டி பார்க்கல ஒரு அல்ப சந்தோஷம். அப்போ ஒரு ப்ரொஃபசர் வருவார். இவன் இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கானே, இவ்வளவு ஸ்டூடியஸா இருக்கானே, இவன் ஏன் மத்தவங்க கஷ்டப்படுத்துறான்ட்டு ஒரு நாள் வந்து பேசிட்டே வர்றாங்க. 2 பேரும் ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஸரும் ஒன்னா வர்றாங்க. அப்போ ஒரு கார்டனர், ஒரு தோட்டக்காரர் அந்த யூனிவர்சிட்டியில எல்லா செடிகளுக்கு கீழே கொட்டிக்கிட்டு அந்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அந்த செத்தை இதெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு செருப்பு அவர் ஒரு பக்கம் விட்டுட்டு அது வேலை பண்றார். சர்ச்சில் பாக்குற மாஸ்டர் மாஸ்டர் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்பா. என்னடா சொல்லு பாருங்க. பாருங்க இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்கன்ட்டு அவன் ஒரு செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம். இப்ப பாருங்க அவன் வந்து இன்னொரு செருப்பை தேடுவான் பாருங்க. ஒரே ஜாலி தான், தமாஷா இருக்கும் பாருங்க. டீச்சர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு விளையாட்டு சொல்லித்தரேன், நீ இந்த விளையாட்டை இன்னைக்கு விளையாடலாம அப்படிங்கிறப்ப சொல்லுங்க ப்ரொஃபசர், ஐ வில் டூ இட் அப்படின்பா. இந்த 2 செருப்பு இங்கே இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு $100 இருக்கா அப்படின்பா. அவர் பெரிய பணக்கார விட்ட பிள்ளை. எஸ், ஐ காட் இட். அந்த $100 அந்த ஒரு செருப்புக்குள்ள வைடா அப்படின்பா. இவர் என்னத்த சொல்ல வர்றாரு அப்படின்னுட்டு சரி $100 எடுத்து ஒரு செருப்புக்குள்ள வச்சுட்டு வா மறைஞ்சிருக்கலான்னு 2 பேரும் மறைஞ்சுப்பாங்க. அந்த கார்டனர் வேலை பண்ணிட்டு கை கால்லாம் கழுவிண்டு வருவா. அப்படி பார்த்தா ஒரு செருப்புக்குள்ள $100 இருக்கு. அப்படியே மண்டி போட்டுக்கிட்டு, கடவுளே என்னுடைய மனைவிய மருந்து செலவுக்காக எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வேலை பண்ணிட்டு இருக்கேன், போய் பணத்தை வாங்கிட்டு அவளுக்கு மருந்து வாங்கிட்டு போகணும்னு நினைச்சேன், உன்னுடைய கருணையே கருணை, நான் கேட்டது $10 $100 கொடுத்துருக்கீங்களேன்ட்டு ஓன்னு அழுவான். அழுதுட்டு அந்த இறைமைக்கு நன்றி சொல்லி அக்கம் பக்கம் பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த $100 கடவுளுக்கு கொடுத்ததுன்ட்டு அந்த கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு அந்த $100 கண்ணு கொத்திட்டு எடுத்துட்டு போவோம். அப்ப அந்த ப்ரொஃபசர் கேட்பார் வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்து, இந்த சந்தோஷம் உனக்கு சந்தோஷமா இருக்கா, இல்லாட்டி அவனை வருத்தப்படி சந்தோஷமா இருக்கிறப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் he declares in his biography, that was the first time I cried wholeheartedly, something has been cleansed from the heart. எனக்குள்ள ஒரு மழை பெஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அடடடடா, இவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால என்னுடைய ஒரு பிரயோஜனமா இருக்கணும்னுட்டு that day he decides. அப்பதான் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போறச்சு எல்லாருமே சொல்றாங்க, நீங்க பேரிஸ்டர், நீங்க வக்கீல், நல்ல கோட்டு சுட்டா போடுங்கன்றப்ப ஒரு இந்தியனுக்கு எப்படி அந்த உடை கிடைக்கிறதோ அதைத்தான் நான் உடுத்து செல்வேன். இந்த லெவலில் என்ன அக்செப்ட் பண்ணாங்களா பண்ணட்டும், இல்லாட்டி அந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு வேண்டாம் சார். அப்பேற்பட்ட மகாத்மாக்கள், அப்பேற்பட்ட பெரியவங்க இருந்த பூமி சார் இது அப்படின்ட்டு போன முதல்ல மகாத்மா காந்திய ஃபக்கீரின்னு கூப்பிட்ட மனுஷன் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் வர்றப்ப இந்த நிகழ்ச்சி பொறி தட்ட மாதிரி தட்டுறது. அப்போ he goes to that டீலாம் வச்சுக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு சுகர் கியூபை போட்டு கலக்கிக்கிட்ட வந்து காந்தி கிட்ட கொடுத்து, திஸ் a great opportunity, please take it அன்றப்ப மகாத்மா காந்தி will very happy and Winston Churchill say, you are the great person, I am nothing, you have done so much for the mother country. அங்கிறப்ப தன்னுடைய ப்ரொஃபஸரை நினைச்சுப்பாரு, எனக்கு அவர் தானே வழிகாட்டின்னு. அப்போ ஆசிரியர்கள் எப்பேற்பட்ட பொறுப்பு இருக்காங்க. அதுதான் அந்த ஈகை குணம் என்ற ஒரு நல்ல குணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அதை வெளிக்கொணர்றதுதான் அது அற்புதமான ஒரு தன்மை. அப்போ நான் இன்னும் பண்ணிருக்கலாமே ப்ரொஃபசர், என்கிட்ட $200 இருக்கு அப்படின்பா. கவலைப்படாத, இன்னொரு சந்தர்ப்பம் வரும், அப்போ அதை கொடு அப்படின்னு சொல்றப்ப இதுல ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்கு. அதை வெளிக்கொணர்றதுதான் அந்த அந்த வகையில திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், நீ கொடுத்துட்ட அவன் முன்ன சந்தோஷம் வருது, அதுதான்டா ஈக. ஆனா இன்னும் கொடுத்துருக்க உள்ள தோணுது பாரு, அது அதை விட பெருசுடா அப்படின்னு அவர் அப்ரிஷியேட் பண்றது அற்புதமான திருக்குறள்.
இதை அனுபவிச்சு படிக்கிறச்சே அவ்வளவு சுகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நமக்கும் இன்னும் பண்ணணும்னு ஒரு உத்வேகம் வருது. கடவுள் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கார். நம்முடைய தேவைகள் குறைவு, கொடுங்களேன், மத்தவங்களுக்கு கொடுக்கலாமே. ஈத்துவக்கும் இன்பத்தை பிறலாமே. பாருங்க என்ன அழகு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அழகு. இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அவங்க முகத்துல எவ்வளவு புன்சிரிப்பு வருதுன்னு பாரு. அதுதான் நீ செய்த ஈகை செயலின் அளவு. ஆனா உனக்குள்ள என்ன மாறுதல் வரணும்? இன்னாது இறக்கப்படுதல். இன்னும் என்கிட்ட இல்லையே, இருந்த கொடுத்துருக்கலாமே நினைக்கிற பாரு, அது அதை விட கிரேட். அப்படிங்கிறது அற்புதமான திருக்குறள், அற்புதமான திருக்குறள். அதுக்கு அடுத்தது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்புதமான திருக்குறள். ஆற்றுவார் அதாவது பொறுத்து கொள்ளுதல், தன்னுடைய பசியை பொறுத்து கொள்ளுதல். ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல். ஒருத்தர் இல்லைன்னு வர்றச்சே நமக்கு பசி வயிற்று கிள்ளிக்கிட்டு இருக்கும், அதை வெளிக்காட்டாம ஆற்றல், மற்றவருடைய பசி ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அப்போ தவசிகளின் நீத்தார் பெருமையில சொல்லக்கூடிய அந்த துறவிகளின் பசியை போக்குறதும் கடமை நான் சொன்னேன். ஆனா இப்ப உன்னையே அந்த தபசியா பார்க்கிறேன்டாங்கிற, உன்னையே அந்த தவசீலனாக நான் பார்க்கிறேன் என்று திருவள்ளுவர் உன்னை உயர்த்தி வைக்கிறார். இல்லறத்தாருடைய கடமை என்ன? நீத்தார் பெருமை. துறவரம் பூண்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பிரம்மச்சரிகள், யாக்ஞம் வளர்த்து இறைவனை வழிபடுபவர்கள், இவர்கள் அனைவரையும் பார்த்து கொள்ள வேண்டியது உனது கடமை. அவர்களெல்லாம் நீத்தார்கள், அவர்களை பார்த்து கொள்வதுதான் இல்வாழ்க்கையின் பயன் என்று இல்லறவியலில் ஆரம்பித்து வைத்த திருவள்ளுவர் இங்கே சொல்றாரு, உன் பசிய கூட பார்க்காம மற்றவங்க கொடுத்திய, அப்போ நீத்தார் ஒரு பக்கம் கிடைக்கட்டும், நீ அந்த லெவலுக்கு வந்துட்ட, நீ அந்த லெவல் இருக்க, நீ நீத்தார் ஆகிவிட்டாய் என்று மிகப்பெரிய ஒரு பட்டத்தை he gives you the doctorate. You are the highest. நீ இல்லறத்தில் இருந்தா கூட அந்த துறவிகளுக்கு சமண்டா. ஏன்னா அந்த பசியை நீ திறந்துட்டு, இன்னைக்கு பசி என்ற உணர்வை நீ வெற்றி கொண்டாய், உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்ட்டு அற்புதமா சொல்றார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், தமது பசியை பொறுத்து கொள்ளும் திறமை, தவ வலிமை உடையவர்களுக்கே இது சாத்தியமாகும். உண்டா இல்லையா? நம்ம பசி ரொம்ப பசிக்குது, கண்ணுலாம் இருட்டு கட்டிக்குது, அப்ப எதிர் டேபிள் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறார், ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சுத்தி முத்திலையும் பாக்குறார். இதுல நான் பார்த்தேன், அவர் யோசிப்பார், அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, ஒரு காஃபி வேணுங்க, காஃபி மட்டும் கேட்பார். இது திருப்பூர் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு காஃபி மட்டும் வேணுங்க. அவர் பார்த்தார் வயிற்றுல, அவங்க முகத்துல பசி இருக்கிறது தெள்ள தெளிவா தெரியும். நான் சொல்லுவேன், இல்ல நானு என் ஃப்ரெண்டு வர்றான்னு சொன்னாங்க, அவன் வரல, அவனுக்கு நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்க வயசு பெரியவரா இருக்கீங்க, அந்த தோசை எடுத்துப்பீங்களா நீங்க? அதுக்கு நான் திரும்பி எடுத்துக்கிறேன்னு. See that kind of a reaction. அவங்க இயலாமை நம்ம சுட்டி காட்டக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. அது நமக்கு ஒவ்வொரு உடனே இல்லைங்கிறது எப்பவுமே நம்ம சொல்லி காட்டவே கூடாது, அது எப்பேற்பட்ட நிலையிலையும். இப்படி பண்ணிருக்கலாமே, பாருங்க என் ஃப்ரெண்டு வர்றேன்னா வரவே இல்லை இது வரைக்கும், அவனுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன், அது என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு என்ன பார்சல் எடுத்து பண்ணி வெளியே தான் கொடுக்கணுங்க, அது நீங்க தப்பா நினைச்சுக்க கேட்டு எனக்கும் டைம் இருக்கு, ஷேர் பண்ணிக்கலாமே. அதுக்கு தம்பி அப்படிங்கிறச்சு அவர் அந்த இன்முகம் மலரும். இது பல இடங்களை பார்த்திருக்கேங்க, ரொம்ப ரொம்ப பார்த்திருக்கேங்க. எப்பவுமே அந்த மாதிரி பண்றப்ப அதுல ஒரு த்ரில் இருக்கும். அதே நேரத்துல அவர் திருப்பி கட்டுறதை வாங்கிக்கவும் தயாரா இருக்கணும். உன்னை கேட்டனையா நானு, நீ சாப்பிட்டு போக வேண்டியதானே, உனக்கு கேட்டனா அதே இந்த காதல கேட்டிருக்கு. இல்ல உங்களுக்கு வேண்டான்னு விட்டுடுங்க அப்படின்னு, நான் வேண்டாயா உன்னைய கேட்டேன் நானு. That's a different. அந்த கூட நம்ம ரெண்டுத்தையுமே, when you are taking the garlands, you should also be ready to take the brickbats. அதுதான் குருஜி சொல்ற பாடம் நமக்கு. உனக்கு பூமாலைகளும் விழலாம், செங்கல்லும் விழலாம், இது ரெண்டுத்துக்கு நீ தாண்டா உண்மையான துறவின்னு குருஜி சொல்லுவார். அது டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல நிறைய குருஜி வழிகாட்டுவார். அதுதான் நீங்க ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல்,
தனது பசியை பொறுத்து கொள்ளும் திறன் தவ வலிமை உடையவர்களுக்கே சாத்தியமாகும். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அத்தகைய தவசிகளின் பசியை போக்கக்கூடிய இளரத்தானாகிய நீ இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டாய். நீயே தவசிதானே. நீ எதுக்காக இளர வழக்கில் இருந்தியோ அதை அச்சீவ் பண்ணிட்டு அற்புதமா வள்ளுவர் சார். அதான் சார் வள்ளுவர். எங்க திட்டுறாரோ திட்டுவார், ஆனா ஒரு தாயை போல உன்னை மனசார பாராட்ட இடத்துல திருவள்ளுவர் தயங்கவே மாட்டார். என்ன அழகான குரல், அற்புதமானது. அடுத்ததுக்கு மேல போறார். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அந்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. அழிப்பசி அது வினைத்தொகை, அழிக்கக்கூடியது, அழிக்கிறது, அழிக்கக்கூடியது. இது இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்துக்கு மூணுத்துமே வருது வினைத்தொகை. அற்றார் அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அழிப்பசி, உயிரையே போக்கக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய பசியை தீர்த்தல், அதை தீர்த்து வைக்கிறது. ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. வைப்புழின்னா வைக்கக்கூடிய இடம். பேங்க், நீ ஒரு பேங்க்ல போய் சேர்த்து வைக்கிற, பிக்ஸட் டெபாசிட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், எதுக்காக சேர்த்து வைக்கிறது, நாளைக்கு வேணுமேன்ட்டு. இவர் சொல்றாரு, நீ சொர்க்கத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன்னு, அது உன் சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னு நினைச்சேன்னு என்ன பண்ணணும், அற்றாரழி பசி தீர்த்தல். வறியவர்களுடைய பசியை தீர்த்துட்டு வாடா, உன் பேங்க் பேலன்ஸ் மல்டிபிள் ஆகும், அது பல மடங்கு ஆகும். என்ன அழகு சார், எப்பேற்பட்ட திருக்குறள் சார். அஃதொருவன் பெற்றான், உன்னுடைய சொர்க்கலோகத்தில், உன்னுடைய இம்மையில் மட்டும் இல்லாமல் மறுமையிலும் நீ ஒரு நல்ல இடத்தில் நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நல்ல இடத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால், பொருள் வைப்புழி, நீ வைக்கக்கூடிய பொருள், அதை வைக்கக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய இடம் எதுவென்றால் அற்றார் அழிப்பசி தீர்த்தல். இந்த குறளை மறக்கவே முடியாது சார். அழிப்பசி, அந்த பசிங்கிறது வந்தாதான் பசி பத்தும் பறந்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்தும் பறந்துப்போம் ஒரு நாலேஜ் செஷன்ல, அருள் செஷன்ல சொல்லியிருக்கேன். ஔவையார் பாடலே இருக்கு அந்த பத்து என்னன்னு. ஆக அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி, அந்த தர்ம செயலை செய்யக்கூடிய ஒருவன் தான் பெற்ற பொருளினை மறுமைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். எது? வறியவர்களுடைய பசியை நீ ஆற்றினேயானால் மறுமையிலும் அது உனக்கு, அதுதான் செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். உன்னை வாழ விடாதவர் வந்து வாசலில் வணங்கிட வைத்து விடும். ஆக இது மறக்க முடியாத, மாற்ற முடியாத கண்ணதாசன் அற்புதமான வரி, அனுபவபூர்வமான வரி, ரொம்ப முக்கியம் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, பாத்து ஊன் மறி அவனை பசி எண்ணும் தீப்பிணி தீண்டலன். இது ரொம்ப அழகு. வேலைக்கு கொட்டுகிறியாடா, யாராச்சும் வர்றாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு, அந்த காலத்துல ஒரு விருந்தினர் ஒரு சிவனடியாருக்கு கொடுக்காம யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது வழியில பார்ப்பாங்க, யாராச்சும் இருந்தாங்கன்னா, எங்க அப்பா கூட சில பேர் கூட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு, இந்த பாருமா ரொம்ப பசியோட இருக்கான், நம்ம எதனா கூட அவர் வந்திருக்காரு பாருமா, அவளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த பசிங்கிறது தானா கண்ணுல தெரியும், வத்தி போகும், தள்ளாட நட, ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, குடிக்கிறது தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கண்கள்ல ஏக்கம் இருக்கும், அவங்க வாய் திறந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. உன்னுடைய நெஞ்சில் மட்டும் கருணை இருந்தால், உன்னுடைய நெஞ்சில் மட்டும் அந்த ஈகை தன்மை என்பது இருந்தால், மற்றவங்க கஷ்டம் தானா உணர்வீங்க. அது மிகப்பெரிய தெய்வீகமான குணம். அந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு குருவின் திருவருள் முழுக்க முழுக்க இருக்கும். இட்ஸ் a promise. All the Sadgurus they bless. ஷிரடி பாபா சொல்றார், நீ ஒரு உயிருக்கு கருணை செய்தாயே, ஆனால் என்னுடைய கருணையை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது, அது தானாக உன்னை நோக்கி பாய்ந்து வரும், உன்னுடன் நான் என்றைக்கும் இருப்பேன். and he is a cover promise. அப்பேற்பட்ட நிலை இருக்கிறதுக்கு நம்ம நெஞ்சில கருணை இருந்துச்சுன்னா நாம தாங்க தெய்வம். நம்ம கிட்ட 1008 குறை இருக்கலாம், என்னென்னவோ இருக்கலாம், கவலையே படாதீங்க. That grace will see you through to raise to the level of the very godliness. It's a promise.
பாத்துவோன் மரி, பாத்துவோன் மரி அவனை பசி என்னும். பார்த்துவோன், பார்த்து இருங்கிறது மறு. பார்த்துவோன், நீ வர்றாங்களா, யாராச்சும் விருந்தினர்கள் வர்றாங்களா என்று பார்த்து உன். நீ அதை பார்த்துட்டு தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீன்ன மரி, மரி என்றால் வழக்கமாக கொண்டு, இதை ஒரு வழக்கமா பண்ணிக்கோங்க. கரெக்டா மணி அடிச்ச உடனே கப்புன்னு தட்டுல போட்டு சாப்பிட்டு முடிக்கிறாம யாராச்சும் வர்றாங்க 10 நிமிஷம் பாரியா அப்படிம்பார். பார்த்துவோன் மரி அவனை, நீ விருந்தினர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்த்து உண்பதை ஒரு வழக்கமாக கொண்டாயேயானால் பசி என்னும் தீப்பிணி தீண்டதறி. உன்னை பசி கொடுமை என்ற அந்த பிணி உன்னை அண்டவே அண்டாது. உனக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும்ட்டு நான் சொல்லல, வள்ளுவர் சொல்ற. இல்லைங்கிற நிலை உனக்கு நிச்சயம் வராது. எப்போ மற்றவங்களை பார்த்து வர்றாங்களா, சாப்பிட வர்றாங்களா அப்படின்னு சாப்பிடு. இது நான் முன்ன செஷன்லயே சொல்லியிருக்கேன். ஸ்டேட் பேங்க் வாணியமணியில் இருந்துச்சு கிருஷ்ணன் ஒரு ஆபீசர். அவர் வீட்டுல இருந்து பெரிய டிஃபன் பாக்ஸ் வரும், ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ். அவர் அப்படி உட்கார்ந்துப்பாரு, எங்க இதில் தனி டேபிள் உட்காந்துப்பாரு, என்கிட்ட சேர்ந்து உட்கார மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னு நான் பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் முதல்ல அங்கே அக்கௌண்டன்ட் தான் போனப்ப, செகண்ட் டைம் போன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர். அவர் டபார்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துப்போம் ஒரு பக்கம், அவர் தனி டேபிள் உட்காந்துட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து 1 2 3 4 கிண்ணத்தையும் வச்சுட்டு, ஒன்று ரசம் இருக்கும், கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், சாம்பார் இருக்கும், எல்லாத்துலயும் விரல வச்சு சாப்பிடுவார். ஒவ்வொன்றுத்திலையும் ப்ராக்டிக்கல். I have been with that person. ஒவ்வொரு கிண்ணத்திலையும் விரல நுழைச்சு சப்பு கொட்டுவார், எச்சல் பண்ணிடுவார். யாராச்சும் கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு என்ன உங்க வீட்டுல ஸ்பெஷல், உங்க வீட்டு மாம்பழம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாரு. நம்மள கேட்காமையே வீட்டுல, எங்க வீட்டுல மாம்பழம் அறிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு அவரு பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவார். இதுல இந்த மாதிரி மனுஷங்களை தான் பார்த்தவன் நான். எனக்கு தமாஷா இருக்கும். என்னையா மனுஷன், ஒரு நாள் கேட்கவே கேட்டேன், என்ன கிருஷ்ணா, நாங்க கேட்கறது மட்டும் எங்களை எடுத்துட்டு போயிடுறேன், நீ எடுத்த உடனே வாயை விரல சாப்பிடுறியே, அது எச்சல நாங்க யாராச்சும் கேட்க முடியுமா? இல்ல தண்டா, அப்படிலாம் கிடையாது, அதுல உப்பு சரியா இருக்கா நான் பாத்துக்கிறேன். See how ingenious he is to defend அவன் கருவி கஞ்சத்தனத்தை. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஏய் மனுஷா, உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காமல், அப்கோர்ஸ் அந்த மாதிரி யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சொல்றேன், பார்த்துவோன் மரி அவனை, மற்றவர் விருந்தினர்கள் வருகிறார்களா என்று எதிர்கொண்டு காத்திருந்து அவர்களை உபசரிப்பதே உன்னுடைய வழக்கமாக நீ கொண்டிருந்தால் பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பசி என்ற கொடுமை உன்னை என்றுமே அணுகாது. உனக்கு வேண்டிய தேவைகள் உன் வாசல் தேடி வந்து உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். ஆக இந்த 2, 3, 4, 5, 6, 7 இந்த பாடல்களில் ஈதலின் சிறப்பு கூறப்பட்டது. ஈதலின் சிறப்பு கூறப்பட்டது. நீ கொடுத்துட்டே உனக்கு முன்னாடி சாப்பாடு தானா, இட் வில் பி ஃபுல்ஃபில்ட், இட் வில் பி ஃபுல்ஃபில்ட். இது இட்ஸ் a promise, இட்ஸ் an eternal promise. இதுல என்ன அனுபவத்துல பார்த்தவங்க, நாங்க அனுபவத்துல பார்த்தவங்க. இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இது ஜெயஸ்ரீ கேட்ட ஒரு 10,000 முறை கேட்டிருக்கோம். அது வேற. 1966 அப்போ ஐ வாஸ் டூயிங் மை ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் பிரசிடென்சி காலேஜ். நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திருத்தணி போயிருந்தோம். திருத்தணி போயிட்டு விளையாட்டு போக்க ஃப்ரெண்டு கணேசன் சொன்னா, ஏய் நம்ம சாமி கும்பிட போலாம், 5:30 மணி சாயங்காலம். நாங்க சென்னையிலிருந்து போற திருத்தணி போய் சேர்ந்தோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒரு பொழுது இருந்து அடுத்த நாள் சாமி கும்பிடலாண்டா, நீ இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், ராத்திரி எல்லாம் ஒரு பொழுது இருக்கலாம், நாளைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து ரத்தம் முடிச்சுக்கலாம். ஐ செட் எஸ் ஃபைன், ஐ வாஸ் ஃபார் எனிதிங். மேல போயிட்டு வர்றச்சு ஜோன்னு மழை, திருத்தணி முருகப்பெருமான கும்பிட்டு வர்றச்சு அப்பேற்பட்ட மழை, மழைன மழை. ஐ எம் டாக்கிங் அபௌட் 1966. நிறைய பேர் பிறந்தா இருக்க மாட்டீங்க. அப்புறம் மழை நின்னோடனே வந்தா, அப்பதான் திருத்தணி ரொம்ப சின்ன ஊர், இருட்டா இருக்குது, எங்கேயுமே ஒரு விளக்கு கூட கிடையாது. இவன் வர்றச்சோ சொல்றான், நான் சத்தே போட்டும் போல் இருக்குடா, ரொம்ப பசிக்குதுடான்னு சொல்றான். டேய் நீ தானடா சொன்ன? அப்ப சொன்னேன்டா, இப்ப முடியலடா. நாங்கெல்லாம் 17, 18 years old. அப்ப 17, 18 வயசு. சரி வாக்குறா, பாடா பாக்குற. அப்போ நான் தான் லீடர், வாடா பாக்கலான்னு கீழே வந்தா
ஒரு கடையும் இல்லை, கண்ணீர் எல்லாம் மூடிட்டு இருந்துச்சு. டீ கடை கூட கிடையாது. சரின்னு திரும்பி ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டோம். என்ன வந்த இந்த சமைக்கிறது எம்டி பிலாசபி கம்ஸ் அவுட். நான் 2 பாட்டுலாம் பாடிட்டு இருந்தேன். சாமி பாட்டு நல்லா பாடுவேன், பாடிட்டு இருந்தேன். பிலீமி பக்கத்துல உள்ள ஒரு பெரியவர் வர்றார். நாங்க 17 வயசு. பெரியவர் வர்றார் பக்கத்து ரூம்ல இருந்து. தம்பி நீங்க நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு கற்பனை என்றாலும் பாட்டு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு தெரியுங்க, ஏன் நான் பாடுறேன். எங்க பாடு தம்பின்னு நான் பாடின உடனே அவர் அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு ஜோரா பாடுறீங்க, அற்புதமா இருக்கு, அற்புதமா இருக்குன்ட்டு. சரி, இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட், எங்க பையன் சிங்கப்பூருக்கு போறான். அதுக்காக முருகப்பெருமானுக்கு அன்னதானம் நாங்க அன்ன அபிஷேகம் வேண்டினோம். அன்ன அபிஷேகம் எல்லாம் பண்ணோம். மழையினால எங்களால அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. கொஞ்சம் பிரசாதத்தை வாங்கிக்கிறீங்களா தம்பின்னு கேட்டேன். இவன் அது வரைக்கும் படுத்துதான் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, நான் வர்றேன்ட்டு போனவரை ஒரு 15 நிமிஷம் வரல. இவன் என் தள்ளுறான், போய் பார்த்துட்டு வாடா, போய் பார்த்துட்டு வாடான்ட்டு. டேய், கொடுக்குறவன் கொடுப்பான், ஏன்டா பறக்க வெட்டியா இருக்க. அடுத்த நிமிஷம் அவர் வர்ற, தம்பி வாங்க எங்க கூடன்ட்டு. அவங்க இருந்த இடத்துல அந்த வறண்டா மாதிரி இருக்கும், அங்க பாய் போட்டு, பந்தி பாய் போட்டு, தலைவாழை இலை நுனியில போட்டு எங்களுக்கு அவங்க வீட்டு பெண்கள் சித்ரான்னும் பஞ்சாமிர்தம், அப்புறம் தயிர் சாதம், வடை, இத்தனையும் பரிமாறினாங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ், ஐ ஹவ் லிவ்ட் இட். முருக கருணை, இறைவனுடைய கருணையை நீங்க எடை போட முடியவே முடியாது. போறோங்கிறான், எனக்கு வேணுங்கிறவன் ஐயோ வயிறுச்சிங்க இருந்தாலும் முடியாதுங்க போறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவத்தை நான் இருந்தவன். அதனால வள்ளுவர் பெருமான் சொல்றது 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆக பாத்துவோன் மறி அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அறிது. ப்ராமிஸ். மத்தவன் பசியை தீக்கிறச்சே உன்னுடைய பசியை தீக்கிறதுக்கு ஆண்டவன் காத்திருக்கிறார் ஒரு அன்னையாக. அடுத்தது, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடமையை வைத்திடக்கும் வன்கணவர். இப்ப நல்லா சொல்லிட்டாரா. இதுக்கு அடுத்தது காய்ச்சற வன்கணவர். கணவர்னா கருமிகள், கருணை இல்லாதவர்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார், ஒருத்தருக்கு கொடுத்து அதனால அவர் சந்தோஷம் என்னன்னு தெரியாத ஜடங்கடா நீங்க. தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். தாம் உடைமை வைத்து நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது என்ன ஆகும்? இழக்கும். எவனோ ஒருத்தாட்சின்னு போவான். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார், வறியவர்களுக்கு ஒன்று கொடுத்து உதவுவதால் ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்காதவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள். தம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர், தாம் சேமித்து வைத்திருக்கும் செல்வத்தை பிறருக்கு உதவாமலேயே தாமும் அனுபவிக்காமலேயே இழந்து விடக்கூடிய நிலை வரும். எங்க போகும்? சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போகும், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போகும். எவனாவது இடி டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு போவா, எங்கன்னா கொள்ள அடிப்பாங்க. இதுதான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார். ஒருவருக்கு கொடுத்து, வறியவருக்கு கொடுத்து அதனால் வரும் சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள். அறியார்கள் தம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். அவர்கள் சேர்த்து வச்சு பிரயோஜனமே கிடையாது, அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க. பூதம் காத்த புதையல் மாதிரி. நீயும் சாப்பிட மாட்டேன், சாப்பிட கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன், எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போவான். ஈத்துவர்க்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்தெடுக்கும் வன்கணவர். அற்புதமான வார்த்தை. வன்கணவர்ன்னு கருணையே இல்லாதவன், கரும் பாறை நெஞ்சத்தை உடையவன். அடுத்தது, இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணர். மன்ற நிரப்பிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்துல நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க, தாமே தமியர் உணல். மத்த பந்திக்கு முந்தியும்பாங்க. சில பேர் முதலே பந்தி ஆரம்பித்து முன்னாடி போய் நின்னுப்பாங்க. இரத்தலின் இன்னாது, அது பிச்சை எடுக்கிறத விட குறைவு, கேவலமானதுங்கிறார் வள்ளுவர். பிச்சை எடுக்கிறத விட கேவலமானது. எது கேவலமானது? நான் மட்டும் சாப்பிடுவேன், நான் மட்டும் சாப்பிடுவேன் வயிற்ற ரொப்பிக்கிறியே, பிச்சை எடுக்கிறத விட கேவலண்டா நீட்டு வள்ளுவர் சொல்றார். வைத்திழக்கும் வன்கணவர்னு சொல்லி திட்டார். உன்னதை கொடுக்காம வச்சிருக்கியே, எவனும் அடிச்சுட்டு போவான் படவா
அப்படின்னுட்டார். அடுத்தது, பிச்சைக்காரனை விட நீ கேவலமானவன்டா, நீ மட்டும் சாப்பிடுறியே, வயிற்ற ரொப்பிக்கிறியே, நீ பிச்சையே எடுக்கலாம். அதுக்கு பதில் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பிய தாமே தமியர் உணர். நிரப்பிய என்றால் இங்கே தமது பொருள், தம் பொருள், அதாவது நிரப்பி சேர்த்து சேர்த்து வச்சு நிறைந்து விடாமல் தமியர் உணல், நான் மட்டும்தான் அனுபவிப்பேன், இது என்னது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டுமே வச்சுப்பேன், போடா இதை பார்க்காத, எனக்கு திருஷ்டி படும் என்று பார்க்காத மறைச்சு வச்சுக்கிறவன். அப்போ என்ன பண்ணுவாங்க, தான் மட்டும் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. தாமே தமியர் உணல். உணல்ங்கிறது சாப்பிட மட்டும் கிடையாது, அனுபவித்தல். தன்னுடைய பொருளை அனுபவித்தல், தன்னுடைய டிவியை பார்க்கறது யாருன்னா வந்தாங்க, தன்னுடைய பொருளை யாரும் எடுத்துக்கிறாங்க, இப்படி தனக்கு மட்டுமே இருக்கணும்னு இருக்கிறாங்களே. மன்ற நிரப்பிய, மன்ற நிரப்பிய அப்படின்னா மன்றம்னா சமூகம். இந்த சமூகத்தில் இரத்தலின் இன்னாது, வெளியே போய் பிச்சை எடுக்கிறத விட கேவலமானது என்ன, என் பொருள் எனக்கும் தான், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு கஞ்சத்தனமா இருக்கியே, அது பிச்சை எடுக்கிறத விட கேவலமானது. வள்ளுவர் எப்பவுமே நல்லதை உயர்த்தி பேசுவார். இந்த அதிகாரத்துல நான் பாக்குற முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில குட்டுறார். வன்கணவர் சொல்லிட்டாரு, பிச்சை எடுக்கிறத விட கேவலமானவன் சொல்லிட்டாரு. அடுத்தது, சாதலின் இன்னாதது இல்லை இனிதும் ஈதல் இயையாக்கடை. சாதலின் இன்னாதது இல்லை. வாழ்க்கையிலேயே இந்த உலக வாழ்க்கையில் மிக துன்பகரமானது செத்து போறது, சாவு என்பது. அபினிவேஷா பதஞ்சலி முனிவர் சொல்ற, இறப்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த உடம்பையே விட்டு போக போறோம், அடுத்தது எங்க போறோம்னு தெரியாது. சாதலின் இன்னாதது இல்லை. இந்த உலகத்தில் இறத்தல் போன்ற ஒரு துன்பமான நிகழ்வு கிடையாது. எதை விட கம்பேர் இது, அது இன்னாதது இல்லை. ஆனா அதை விட கொடுமை என்ன, ஈதல் இயையாக்கடை. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஐயா இதெல்லாம் இருந்து கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கிற. ஈதல் இயையாக்கடை, உன்னால் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தால் அந்த துன்பம் நீ சாவரிச்சு வர துன்பத்தை விட கொடுமையானது. இங்க வள்ளுவர் என்ன சுட்டி காட்டுறார், எது இருந்தாலும் கொடுக்க முடியாட்டி நீ நல்லா இருப்பா அப்படின்னுட்டு சொல்றத பெட்டர் படிக்கிறார். ஈதலின் சாதலின் இன்னாதது இல்லை. ஒருவருக்கு இறப்பை விட துன்பமானது வேறு எதுவும் இல்லை. இனிது அதுவும், அது கூட பெட்டர், அது கூட இனிமையானதான். எப்போ, ஈதல் இயையா கடை, நீ கொடுக்கணும்னு நினைச்சு உன்னால உதவி பண்ண முடியாத ஒரு நிலை இருப்பாரு, அது ரொம்ப கொடுமையான நிலை, அது செத்து போறதை விட கொடுமையானதுன்ட்டு ரொம்ப அழகா இந்த 10 குறள்ல இந்த கடைசி 3 குறள் 8, 9, 10 அதுல கொடுக்க முடியாதுங்கிற நிலையில இருக்கிறியே, நீ வன்கணவர், நீ கருமி, நீ கஞ்சத்தனம் ஒன்றா. ரெண்டாவது, நீ கொடுக்காம நீ எனக்கு வச்சுக்கிறியே, நீ பிச்சைக்காரனோட கேவலமானவன்ட்டாரு. மூணாவது, கொடுக்க முடியாத ஒரு நிலை, செத்து போறதை விட துன்பமானது அப்படின்னுட்டு ரொம்ப அழகா இந்த ஈதல், இந்த ஈகை, அந்த கருணை, கருணை நம்ம நினைச்சு ஒண்ணு கொடுத்து, அது மிகப்பெரிய பிளெஸிங்க. நமக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அது கொடுக்க முடியாத ஒரு நிலை வரலாம், தப்பு கிடையாது. அப்போ அதை ஏத்துக்கிட்ட மனசுல, கடவுளே இறைவா எனக்கு ஒரு நிலை வந்தா நிச்சயம் நான் பண்ணுவேன் அப்படின்னு கடவுளுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, வேற யாருக்கும் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம். அப்போ அட்லீஸ்ட் மனசார கையெடுத்து, இறைவா அவர்களுக்கு என்ன தேவையோ அது நன்றாக நிறைவேறட்டும் அப்படின்னு மனசார நினைச்சிட்டோம். அதுதான் ஔவையார் சொல்றது, அறம் செய்ய விரும்பு, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களால ஒரு துன்பத்தை தீர்த்து, இறை பிரார்த்தனைக்கு இணையான உலகில் எதுவுமே கிடையாது. பிரார்த்தனை மனசார பண்ணுங்க. அதனால்தான் எல்லா மதங்களிலேயுமே பிரார்த்தனைக்கு முதலிடம் கொடுக்கிறது. என்ன, அது உங்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாடு, உணர்வின் வெளிப்பாடு. ஆக இந்த ஈகை என்ற அற்புதமான அதிகாரத்தை நாம் பண்றோம். அது அடுத்தது, இதுக்கு அடுத்தது வந்து புகழ். இந்த புகழ் என்ற அற்புதமான 20வது அதிகாரம் இல்லறவியலை நிறைவு பண்றது. அதனால அடுத்த புதன்கிழமை இல்லறவியல் நம்ம முடிக்கிறோம். இல்லறவியல் முடிச்சதுக்கு அப்புறமா துறவியல், இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே துறவரமாக எப்படி இருப்பது, எப்படி நானும் அம்மாவும் உலக கடமைகள்லாம் முடிச்சாச்சு, இனிமேல எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கட்டும்,
அப்படின்ட்டு நானம்மாவோட சன்னியாச தர்மம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும். அதை பத்தி அழகா வந்து நம்ம துறவரையில பார்ப்போம். அடுத்த புதன்கிழமை புகழ் என்ற முடிச்சிட்டோம்னு அதுதான் உன்னதமானது. உசத்திய சொல்லுவார். அதோட இல்லறவியல் நாம முடிக்கிறோம். சரியா? ரொம்ப அற்புதமா இது இருந்தது. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. ஈகைங்கிறது வந்து அது பிறவி குணங்க. பிறவி குணம் தானா வரணும். அது இறைமை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து. யார்கிட்ட ஈகை குணம் இருக்கோ அவர்கள் கடவுளுக்கு சமானம். ஏன்னா the godliness is there brimming with you. It can express anytime, at any place, at any junction. அதனால நம்ம நாமளே பாராட்டிக்கணும். ஒருத்தர் கொடுக்கணும்னு நமக்குள்ள தோணுதே, அந்த குணம் இருந்தா நிச்சயமா நம்ம பாராட்டணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை நம்ம செய்யணும். சரியா? வாய்ப்புக்கு நன்றி. அற்புதமா இந்த ஈகை என்ற ஒரு அதிகாரத்தை பார்த்த நாம அடுத்த முறை புகழ்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ பீயிங் வித் அஸ். தேங்க்யூ பா. தேங்க்யூ பா. ஜெய் குருதேவ் பா. ஜெய் குருதேவ்மா. ஜெய் குருதேவ். சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. ஜெய் குருதேவ். ரெக்கார்ட் நிறுத்துங்க அருண். தேங்க்யூ அருண். தேங்க்யூ அருண். சார் தேங்க்யூ சார்.